கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் உசியாவின் அகந்தை என தலைப்பிலே நாம் தியானிக்க வருகிறோம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனமேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகமத்தில் தேவனால் பெரிய ஆசீர்வாதங்களையும் வெற்றிகளையும் பெற்ற பின் தன்னுடைய அகந்தையினால் வீழ்ந்த ராஜாக்களில் உசியா ராஜா ஒரு முக்கியமானவர். இந்த உசியாவின் வாழ்க்கை இன்று தேவனால் உயர்த்தப்பட விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாய் இருக்கிறது. உசியா தனது 16ஆம் வயதிலே யூதாவின் ராஜாவானான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தேவனை தேடின நாட்கள் எல்லாம் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினான். பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 26:15 சொல்லுகிறது, அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று என்பதாக. ஆம், உசியாவின் வெற்றிக்கு காரணம் அவனுடைய சொந்த பலன் அல்ல, தேவனுடைய கரமே, தேவனுடைய அனுகூலமே. தேவன் அவனுக்கு எதிரிகளை வெல்ல பலன் கொடுத்தார், தேசத்தை செழிக்க செய்தார், அவனுடைய பெயரை புகழடைய செய்தார். ஆனால் ஒரு மனிதன் எப்பொழுது விழுகிறான் தெரியுமா? அவன் பலப்படும் போதுதான். உசியா பலப்பட்ட போது தான் பெற்ற அந்த வெற்றிக்கு காரணம் தேவன் என்பதை அவன் மறந்து போனான். அவனுடைய இருதயம் அகந்தையினால் நிறைந்தது. வேதம் சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்பதாக. இந்த உசியாவை அழித்தது எதிரிகளின் வல்லமை அல்ல, அவனுடைய இருதயத்தில் வந்த அகந்தையே. அதாவது தேவன் விதித்த எல்லைகளை மீறுதல். உசியா செய்த தவறு என்ன? அவன் பலப்பட்ட போது தேவன் விதித்த எல்லைகளை மீறினான். ஆசாரியர்கள் மட்டுமே செய்ய வேண்டிய தூபம் காட்டும் பணியை தான் செய்ய முற்பட்டான். ஆசாரியர்கள் அவனை தடுத்த பொழுதும் அவன் மனத்தாழ்மையோடு திரும்புவதற்கு பதிலாக அவர்கள் மேல் கோபம் கொண்டான். அதிகாரமும் செல்வாக்கும் வரும்போது ஒரு மனிதன் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்க மறுப்பதோடு தேவனுடைய வார்த்தைகளை மீறவும் துணிந்து விடுகிறான். ஒரு கணத்தில் அகந்தையினால் ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டிருந்தார். ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். பிரியமானவர்களே, இன்று நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது உலக பிரகாரமான வாழ்க்கையிலோ உயரும்போது மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். வெற்றிக்கு காரணம் தேவனே. நாம் பெற்ற பலமும் ஞானமும் உயர்வுக்கு தேவனே காரணம் என்பதை எப்பொழுதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். என்னுடைய பலத்தினால் இதை செய்தேன் என்று நினைப்பதே அகந்தையின் ஆரம்பம். இவை அனைத்தும் தேவனுடைய கிருபையினாலேயே என்று நாம் சாட்சியிட வேண்டும். 1 கொரிந்தியர் 4:7 நாம் வாசிக்கிறோம், அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆக்கும்படி செய்கிறவர் யார் என்பதாக கேட்கப்பட்டிருக்கு. நம் தேவனே, அவர் கிருபையே, அதை நாம் மறந்துவிடவே கூடாது. நாம் பலப்படும் போது நமக்கு கேடுண்டாகாதிருக்க நம் மனம் மேட்டிமையாகி நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமை காண்பித்து அவருக்கு விரோதமாக மீறுதல் செய்துவிடவே கூடாது.
கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஆசாரியர்கள் எச்சரித்த போது உசியா தன்னை தாழ்த்தி இருந்தால் குஷ்டரோகம் வந்திருக்காது. நமக்கு தேவ ஊழியக்காரர்கள் மற்றும் யாராவது கர்த்தருக்குள் ஆலோசனை கூறும்போது அல்லது தவறை சுட்டி காட்டும் போது கோபப்படாமல் நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உசியாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை அருளுகிறது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு இந்த உசியா ராஜாவை போல அந்த ஆசீர்வாதத்தையே மறந்து அகந்தையினால் விழுந்து விடக்கூடாது. நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்பதாக. ஆகையால் வெற்றியின் நேரத்திலும் தாழ்மையோடு நடப்போம், எல்லா மகிமையும் தேவனுக்கே செலுத்துவோம். ஆகவே ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் தாமே நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அகந்தையை நீக்கி தாழ்மையோடு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை செய்வாராக. ஆமென்.